கடவுளே, இதுவரைக்கும் தினம் உனக்காக நான் எவ்வளவு அர்ச்சனை பண்ணிருப்பேன், எவ்வளவு பூ போட்டிருப்பேன், எவ்வளவு தேங்காய் உடைச்சிருப்பேன். ஆனா இதுவரைக்கும் எங்க கனவை நீ நிறைவேற்றியே வைக்கல. இந்த 10 மண்டிய கனவை நிறைவேறலனாலும் பரவாயில்ல, என் கனவை மட்டும் நிறைவேற்றாம இருக்கியா? அது ஏன்? பதில் சொல்லு. உன் சட்டை மூடிக்கிட்டு தூங்குறியா? நீயும் தூங்க மாட்ற, கடவுளையும் தூங்க விட மாட்ற. யாரா நீ? எப்ப பார்த்தாலும் கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கே, அவர் தூங்க வேணாமா? டேய், கண்ணாடியை போட்டு பாடுறா. நான் தான் மோட்டு பேசுறேன். இதுவரைக்கும் அந்த கடவுள் நம்ம கனவுகளை என்னைக்காவது நிறைவேற்றி இருக்காரா? அதுக்கு ஏதாவது முயற்சி அது எடுத்திருக்காரா? ஏன்டா இப்படி பேசாம படுத்து தூங்குடா, கடைசியில் அவருக்கும் கோவம் வந்துற போதே. மோட்டு, நீ என்ன கூப்பிட்டல, நான் ஒவ்வொரு பக்தனுடைய சத்தத்தையும் கேட்கிறேன். இந்த இன்னையிலிருந்து 3 நாளைக்கு நீ காண்ற கனவு எல்லாமே நடக்கும். ஜெய் ஹோ! அரே பத்து, எழுதுறா சீக்கிரம் எழுதுறா. படுத்து 1/4 மணி நேரம் தான்டா ஆச்சு, என்ன நிம்மதியா தூங்க விடுறா. டேய், எனக்கு கனவுல கடவுள் வந்தாருடா. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னும் 3 நாள்ல என் கனவெல்லாம் நனவாகணும், எனக்கு வரம் கொடுத்துட்டு போயிருக்காருடா. வாழ்த்துக்கள்ரா. இப்ப பேசாம படுத்து தூங்குற வழியை பாருடா. கடவுள் உங்ககிட்ட சொல்றது ஏதாவது மிச்ச மீதி இருந்தா அதையும் சொல்லி முடிச்சிருவாரு. ஒருவேளை கடவுள் உன்னை ஏப்ரல் ஃபுல் பண்ண பாக்குறாரா என்னமோ? டேய், டீ கடை மண்டையா, சூடா சமுசாவும் டீயும் கூடுறா. ராத்திரி கடவுள் என் கடவுளை வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? என் கனவெல்லாம் பலிக்க போகுதுன்னு சொன்னாரு. என்ன கனவு கண்டேன்னு சொல்லப்பா. பல்ராம் நாயுடு, நான் சொல்றேன், கனவை கேளு. ஒரு பெரிய சுழல் காற்று மாதிரி வந்து அப்படியே இந்த இடத்தை நாசம் பண்ணிடுச்சு. இந்த டீ கடை மண்டைய கடைய உண்டு. இந்த சீசன்ல ட்விஸ்டர் எங்க இருந்து வரும்பா? சொல்லு பாப்போம். அட கடவுளே, இவ்வளவு பெரிய ட்விஸ்டர் எங்க இருந்து வந்துச்சு? நண்பர்களை கவனிச்சீங்களா? மோட்டு எப்படியாப்பட்ட கனவு கண்டிருக்கான்னு? ஒரு பெரிய ட்விஸ்டர் என் கடைய தகர்த்துருமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நினைச்சாலும் எனக்கு சிரிப்பா வருது. கடவுள் என் கனவுல வந்து என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் 3 நாளைக்கு நான் சொல்ற எல்லாமே பலிக்கும்னு சொன்னாரு. அடே மோட்டு, தேவையில்லாம பேசாதடா. நீ எதுக்காக வந்தியா அந்த வேலையை பாரு. அதான்டா சமோசா சாப்பிடுற. எல்லாரும் ஓடுங்க, சீக்கிரம் ட்விஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. அடே ஆண்டவா, என்ன நடக்குது? மண்டையா, பாத்தியா? என் கனவு நனவாயிடுச்சு. எல்லாரும் ஓடுங்க. சொன்ன கேளுங்க. ட்விஸ்டர் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நின்னுடு. இந்த மாதிரி அவசரமா சொல்றாங்க. இந்த மாதிரி வீட்டா இருக்கு. சீக்கிரமா ஏதாவது பண்ணீங்கன்னா கடவுள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம் போல இருக்கு. அப்படி போனா கூட பரவாயில்ல, ஆனா இதுல இருந்து தப்பிச்சா போதும். ஐடியா, நீ வா வா, அந்த காருக்குள்ள வா வா. மண்டப்பையில இந்த நேரத்திலேயே காருக்குள்ள போன ஆசைப்படுறீங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணனா நீ காரை உடனே போடி மாட்டோம். என்ன மோட்டோ வேலை பெய்யாதா? கையில கொடையோட சோத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க நம்ம மோட்டோ. நான் கருப்பாயிடுவேன்றதுக்காக கொடை பிடிக்கலடா. என் கனவுல என்ன வந்து தெரியுமா? இன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சு எல்லாம் நாசமாயிடுமா. உன் அண்டா வாயை கொஞ்சம் மூடுறியா? ஏதோ ஒரு நாள் நீ சொன்னது நடந்துருச்சுங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் உன் கனவை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பியாடா. பண வைத்தா, க்ளோஸ் தி டோர். இங்க பாரு நண்பா, இந்த மாதிரி கிளைமேட்ல மழை வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அட என்ன இவன் இப்படி சொல்றான்? மழை வர்றதுக்கான சாத்தியமே இல்ல. அட அண்ணாச்சி, போய் கொடை எடுத்துட்டு வாங்க. இவன் தான் மழை வரும்னு சொல்றான். பாப்போம் எப்படி கத்திரி வெயில் சுட்டு அரிக்குது. இதுல எப்படி மழை வரும்? இவன் காமெடி பண்றாப்பா. மோட்டுவோட கனவு பலிக்குமான்னு பாப்போம். ஐயோ, டீ கடைக்கா, ரொம்ப சிரிக்காதீங்க. அந்த மீச பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துற போதே. ஆஹா, என்னடா மேகம் சோர்ந்து மழை டெவலப் ஆகுது. அட என்னப்பா இது? திடீர்னு மழை பிச்சுட்டு கொட்டுது. ஓ, அப்படின்னா கடவுள் உன் கனவுல வந்து நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொன்னது உண்மைதான் போல இருக்கு.
என்ன மின்னல் தாக்கிடுச்சு. இப்படி ஒரு விபத்து எனக்கு எப்படி ஏற்பட்டது? எப்படி 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 என்ன தாக்கிச்சு? அடேங்கப்பா. அட நண்பர்களே, என்னப்பா அது ஊரெல்லாம் வெள்ளம் ஆயிடுச்சு. அவன் காண்ற கனவு எல்லாமே பழிக்குது. இனிமே வேற ஏதாவது கனவு கண்டான்னா அதுவும் பழிச்சா நம்ம அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணானோ. நாம என்ன பண்றோம்னா அந்த தடியனை தூங்க விடக்கூடாது. 3 நாளைக்கு அவன் காண்ற கனவெல்லாம் பழிக்குன்னு கடவுள் வரம் கொடுத்திருக்காரா. அப்படின்னா இன்னைக்கு மோட்டு வேணாம தூங்கவே விடக்கூடாது. இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேர காலமே கிடையாதா? எதுக்காக வாசிக்கிறீங்க? இன்னைக்கு நாங்க யாரும் உன்னை தூங்க விட போறதில்ல. நீ பாட்டுக்கும் எசக பொசக்கா கனவு கண்டு தொலைச்சிடுற. அப்புறம் அதுவெல்லாம் நடந்து தொலைச்சிருது. என் தூக்கத்தை உங்களால கெடுக்க முடியாது. முடிஞ்ச முயற்சி பண்ணுங்க. கருப்பாம்பூச்சி மீசக்காரா, முதல்ல வெளியில போயா, இல்லனா சிங்கம் சாருக்கு நான் போன் பண்ண வேண்டி வரும். அப்புறம் அவர் வானத்தை நோக்கி சுடுவாரு, இளநீ உன் மண்டையில விழுந்துரும். போலீஸ் இப்போ வந்தாச்சு, பயப்படாதீங்க. அதான் சிங்கம் இப்ப நான் வந்துட்டேன்ல. புர்புரி நகர்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் நான் இப்போ ஒரு ஆர்டர் போடுறேன். ராத்திரி முழுக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம மோட்டுவை தூங்கவே விடக்கூடாது. இது நம்ம புர்புரி நகரத்தோட தனிப்பட்ட பிரச்சனை. அவன் காண்ற கனவால நம்ம ஒட்டுமொத்த நகரமும் நாசமா போயிடும். இந்த சத்தத்துல கும்பகர்ணே தூங்கிட்டானப்பா. மோட்டு எழுதுரு. மோட்டு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், எழுதுரு. அட என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, எழுந்திருப்பா. இனிமே எக்கு தப்பா எந்த கனவையும் கண்டுறாத. ஆஹா, ரொம்ப அருமையான கனவு கண்டுகிட்டு இருந்த எல்லாரும் சேர்ந்து வந்து நல்ல கனவா மோட்டு? மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துராதே. நான் ஒரு பெரிய புதையலை பார்த்தேன். அத நீ எங்க பார்த்த? எங்க பார்த்த? சீக்கிரம் சொல்றா மண்டையா, எங்க பார்த்த? நீ காண்ற கனவெல்லாம் பழிக்குண்டா குண்டா, சொல்றா. மண்ட பசங்களா, நான் கனவு கண்டுகிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. அடடா, இன்னைக்கு அருமையான ஒரு கனவு கண்டிருக்கே. சரி, நீ படுத்து தூங்கு, சீக்கிரம் நல்லா தூங்கு. அருமையான கனவா காணு. அந்த கஜானா எங்க இருக்குன்னு கண்டுபிடி. நாமெல்லாம் அப்படி விட்டு விட்டு பேசிக்கிட்டு இருந்தா பாவம் பிள்ளைக்கு எப்படி தூக்கம் வரும்? நல்ல தூக்கத்துல எழுந்துட்டேன்னா மறுபடியும் தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்து பிள்ளைய தாராளமா தூங்க விடுங்க சார். நான் தாலாட்டு பாடுறேன். அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடும் வரையாடி விட்டு உன் முட்டை கண்ண மூடமா, முட்டை கண்ண மூடமா. இன்னொரு டவுட்ரா. ஏய், ராத்திரி 3:45 டவுட் வரக்கூடாதுடா, தூக்கம் தான் வரணும். நல்லா அசந்து தூங்கு. தேங்க்யூ தேங்க்யூ. இதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. கஜானா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்ச போல இருக்கு. மோட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா கண்டிப்பா கஜானா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். சரி, ஏ மோட்டு, இப்ப எழுந்துரு 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 எழுந்துரு. எதுக்காக நான் எழுப்பின சிங்கம்? சூப்பரா தூங்கிக்கிட்டு இருந்த பாதியில கெடுத்துட்டு. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, அது கிடைச்சிருச்சா இல்லையா? எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. டேய் பூசணிக்க மாட்டே, அது எங்க இருக்குன்னு எனக்கு எப்பறா தெரியும்? ஒரு ஆள் கூட கஜானா இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருந்தா அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து எழுப்பிட்டீங்க. அத பாவி, அப்படின்னா நீ தேங்க்யூ தேங்க்யூன்னு யாருக்கிட்ட சொல்லிட்டு இருந்த? அது வந்து தேங்க்யூ சொன்னது இந்த டீ கடை மண்டை எனக்கு தான். இவன் தான் சூடா சமோசா எல்லாம் கொடுத்தானா, அதை சாப்பிட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, வெளியில வா. அந்த புதையல் எங்க தான் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். கனவுல இதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நீ யார் கூடவே சேர்ந்து போனதா என்கிட்ட சொன்ன மோட்டோ. ஆமா, இந்த இடத்துல வந்து நான் நிக்கும் போதுதான் நீங்க கனவுல என்ன திடீர்னு எழுப்பிட்டீங்க. இதுக்கப்புறம் எந்த ரூட்ல போகணும்னு தெரியலையே. நல்லா யோசி மோட்டோ, கனவு காண. இளைஞர்கள் எல்லாம் கனவு காணணும். என்னால கனவு காண முடியாதரா. சரிடா, தூங்குறேன்டா. இதுக்காக எல்லாரும் அடிக்க வரானுங்க. திரு திருன்னு முழிக்காம பேசாம படுத்து தூங்கு. கண்ணை மூடிக்கிட்டு தூங்கி கனவு காண. ஆஹா, கிடைச்சிருச்சு. டேய் மோட்டோ, சீக்கிரமா எந்திரி. நீ கனவுல பார்த்த மிச்ச சீனிய சொல்லு. கஜானா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் என் கூட வாங்க. இப்ப இந்த ஊரோட கஜானா எனக்கு சொந்தமாயிடுச்சு. யாராலையும் இதை கிட்ட இருந்து அபகரிக்க முடியாது. எல்லாம் எனக்கு சொந்தம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்சாவது டயலாக் ஆகுது. முதல்ல குழிய தோண்டி கஜானா அதுல புதைச்சு வைங்க. வெரி குட். வாங்க, கஜானா அந்த இடத்துல இருக்கு பாருங்க. My name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம்.
இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி நடக்க கூடாது. அந்த கஜானாவை திருடுறதுக்கு நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். இப்ப எல்லாமே அது ஒரு நொடியில வீணாயிடும் போல இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு இந்த கஜானாவை விட்டு தர மாட்டேன். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே நீட்டு காலல. மோட்டு, இதோ சமோசா. யாருக்கு ஒரு சரியான பணத்தை கத்து கொடுத்துட்டு வா. ஊர்ல உள்ள மொத்த பணத்தையும் திருடி வச்சிருக்கான் திருட்டு பையன். அவனுக்கு சமோசா கொடுக்காதீங்க. சமோசா சாப்பிடுறத நிறுத்து. சமோசா சாப்பிடாம உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாதுல்ல. ஹலோ பைலட் சார், கொஞ்சம் எங்களை பாருங்க. மோட்டு பத்லு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஃபுர்ஃபுரி நகரத்தோட கஜானாவை காப்பாத்திட்டீங்க. மேயர் சார் கிட்ட இதை நான் எடுத்து சொல்லி உங்களுக்கு சிறந்த பரிசு வாங்கி தருவேன். இதுதான்பா நான் கண்டுபிடிச்சிருக்கிற டெலிபோர்ட்டிங் மிஷின். நாம இதுக்குள்ள ஏறி உட்காந்து அண்டார்டிகாவுக்கு போக போறோம். சரிடா பூசணிக்கா மண்டையா. ஏய் மோட்டு பத்லு, நீங்க தப்பிச்சு போக நான் விட மாட்டேன். வாங்க ஜோதி லைக்கி மாக்கிங்க. Stop in the name of law. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஹெல்மெட் கழட்டி வச்சாடியா, வலிக்கவே இல்ல. பூசணிக்கா மண்டையா, முதல்ல மிஷின் ஆஃப் பண்றா. அந்த பாக்ஸரை நம்ம கூட கூட்டிட்டே போக முடியாது. ஏய் சாமா எம்மாடியோ, என்ன இப்படி குளிருது? நண்பர்களே, நாம இப்ப அண்டார்டிகாவுக்கு வந்திருக்கோம். அடிதடி சண்டையெல்லாம் விட்டுட்டு இப்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா. என்கிட்ட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸும் இருக்கு, அத போட்டுக்கோங்க. சூடா இருக்கும். இத போட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஜெயஹோ! நாம இந்த பனிமலையில ஜாலியா விளையாடலாம். இங்க வெயில் தொந்தரவே இருக்காது. பனியில சறுக்கி விளையாடலாம். ஆமா மோட்டு, நம்ம ஜாலியா விளையாடலாம் வா. இந்தடா பத்லு, வாங்க. பனி வீடும் மலர் வேணும் நம்ம. டிடக்டா. கஜ கஜா, என்னப்பா இங்க ஹோட்டலே காணோம். நம்ம எங்க தூங்குறத சாப்பிடுறது? கவலைப்படாதப்பா, நாம பனிக்கட்டிய வச்சு இக்கு செய்யலாம். அதுல நாம எல்லாம் தங்கலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்தாங்க. போங்க சார், போங்க சீக்கிரம் போங்க. மன்னிச்சிருங்க சிங்கம் சார், என்கிட்ட இப்ப ஒரே ஒரு பெட்ஷீட் தான் இருக்கு. இத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போத்துக்கோங்க. பாத்து. நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம ஃபிஷிங் பண்ணலாம், ஸ்கேட்டிங் பண்ணலாம், அப்புறம் சறுக்கி விளையாடலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன சொல்றீங்க? வாவ், இக்லோ உள்ள ரொம்ப சூடா தான் இருக்கும். உள்ள போய் படுத்து தூங்கலாம். எங்க இந்த பனிமழையில நிச்சயம் தூங்க முடியாது. இப்போ இந்த பாக்ஸ் நல்லா தூங்கிட்டான் போல. அதனாலதான் இந்த பிளாங்கெட்டாவை அந்த பக்கமா இழுக்காம இருக்கான். இப்போ இந்த மொத்த பிளாங்கெட்டையும் நாம இந்த பக்கம் இழுத்துடலாம். ரொம்ப சூடா இருக்கு. பிரமாதம். இன்னும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க, ஃபிஷிங் பண்ணலாம், ட்ரக்கிங் பண்ணலாம். எழுந்து வாங்க. யாரா அவன்? இங்கே வந்து தூங்க விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், பாக்ஸர் என்ன தெரியுது? மோட்டு, அங்க பாரு, சிங்கம் சாரோட ஒரு டை 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 டை. ஏண்டா அவர் என்னடா டையாடா கட்டிட்டு தூங்கிட்டு இருக்காரு? உளறற. கஜ கஜா, டை டை
டைனா கழுத்தை கட்ட டை இல்ல, கழுத்தை கடிக்கிற டைகர் ஐயா. சிங்கம் சார் உடனே ஏந்தறிங்கோ, இல்லன்னா சிங்கத்தை புலி கடிச்சிடுங்கோ. எவ்வளவு பெரிய வாயி. ஐயா. தப்பிச்சிட்டாங்க. நான் மனுஷங்களை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்ப எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எப்போ மட்டும் இவனுங்க எல்லாம் கிடைச்சானுங்க. நம்ம திருடு வந்துட்டே இருக்கு பாரு. வாங்க வாங்க, டைகர் இங்க இல்ல, தைரியமா வெளியே வாங்க. இங்க பாரு, எனக்கு யாராவது தெளிவா சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? என்ன ஏன் தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்புனீங்க? உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியா? இல்லனா நீ இந்நேரம் புலி வயித்துல தான் இருந்திருப்ப. அங்க உட்காந்து சொல்லிருப்ப, மை நேம் இஸ் சிங்கம், இந்த சிங்கத்தோட குடியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள்னு. இப்பதான் ஒரு ஃபிஷ் மாட்டின மாதிரி இருந்தது, அதுக்குள்ள காணோம். ஹாய் பெங்குயின்ஸ், உங்களுக்கு ஃபிஷ் சாப்பிடணும்னா நீங்களே சாப்பிடுங்க. நான் பிடிக்கிற ஃபிஷ் இருக்காங்க, சாப்பிடுறீங்க. சொன்னா கேளுங்க, என்ன விடுங்க, என்ன தாக்காதீங்க. அப்பா காப்பாத்துங்க. நில்லுங்க. ஏதோ கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு பார்த்தா ஓவரா போய்கிட்டு இருக்கீங்களா? மனுஷங்க கிட்டே விளையாடுறீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்களை பார்த்து நான் பயப்படல. மட்டும் பாத்தியா, இவங்க நான் சத்தம் போட்டோட பயந்து போயிட்டாங்க. நம்ம வாய்ஸுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குடா பத்துரு. அடே ரொம்ப பீத்திக்காதடா. அது உன்னோட கோவத்தை பார்த்து ஒன்னும் பயப்படல. பின்னால ஒரு பெரிய கண்டம் இருக்க மாதிரி ஒண்ணு வந்து நிக்குது பாரு, அதை பார்த்து தான் பயப்படுறாங்க. ஆஹா பத்துரு, என்ன காப்பாத்துறா. நாம இப்ப ஓட வேண்டிய நேரம். அடடா, இது கடல் யானைப்பா. உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க ஓடி போங்க, சீக்கிரம் ஓடுங்க. Bye, Fia. When Singam is here. அண்டார்டிகால கூட தேங்காய் காய்க்குதான். இதுக்கு எப்பதான் என் தலையில விழாம இருக்கும்? அம்மா. சிங்கம் சார், மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா? எப்போ ஓட்டப்பந்தயம் வச்சாலும் நான் தான் 1ஆம் நம்பர்ல வரேன் போல இருக்கேன். சீக்கிரம் ஓடி வாங்க. அங்க பாருங்க, ஸ்டாண்ட்ல ஒரு வண்டி நிக்குது. வேலை பேச்சு போயிடலாமா? சீக்கிரம் வாங்க. நாம வசமா மாட்டிக்கிறதா மண்டையா. முன்னாடி புலி வெயிட் பண்ணி, பின்னாடி சீலு பொத்தம்ல சீலு. ஓ கத கத, பின்னாடி அது, முன்னாடி ஏதோ. எங்கயா போறதோ? வாங்க, அதுல உட்காந்து நம்ம எஸ்கேப் ஆயிரலாம். டேய் பூசணிக்கா மண்டையா, இந்த இடத்துல அந்த சீலும் டைகர் மட்டும் இல்லடா, ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கலாம்டா. எல்லாம் போச்சு. யோ கத கத, பண்ணு அன்லிமிட்டடா. பெங்குயின் கிட்ட அடி வாங்கினீ, அதை மறந்து போயிட்டியாப்பா? பெங்குயினை பார்த்து நான் அது பயப்படுறதாவது. நான் போட்ட சத்தத்துல அதுக்கு நான் பயந்து ஓடி போயிடுச்சு. இது கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். கத கத, ஏதோ போனா போதுன்னு பரிதாபப்பட்டுதான் அதுங்களை விட்டு வச்சேன். நான் மட்டும் அடிச்சிருந்தேன்னா அதுங்கெல்லாம் தலைகீழா ஓடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த பகுதிக்கே அது வராது. அண்டார்டிகா பகுதியில சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். ஏய் போத நிறுத்துடா. இப்படி எல்லாம் பேசுனா அப்புறம் நீ தான் ஏகப்பட்ட இடத்துல ஓட வேண்டிய இருக்கும். என்னடா சொல்ற? நான் யார பார்த்தும் பயப்பட மாட்டேன். பயம் என்ன என்னன்னே தெரியாது. கொஞ்சம் யூட்டன் அடிச்சு பின்னாடி திரும்பி பாரு, உங்க பெரியப்பா பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆஹா, நான் சும்மா அவங்கள பத்தி பெருமையா இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன உருட்டி விளையாடாதீங்க. நான் என்ன பாலா? ஆனா படுமாவி பசங்களா கூட வந்தீங்களா? என்ன காப்பாத்த கூடாதா? ஏன்னா எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பத்துல காப்பாத்துறா. வேர்ல்டு கப் ஃபுட்பால் தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் உதச்சிக்கிட்டு இருக்காங்க? ஐடியா
இங்க பாருங்க, இதுதான் ஒரு பால். இந்த பால் என்ன பண்ணனா இப்படி கீழே போட்டு தட்டி தட்டி விளையாடணும். கேட்ச். தோனி என்ன மாதிரியே பிடிக்கிற. அஸ்கல கடி புஸ்கா. நீ இன்னும் கொஞ்சம் வளரணும் தம்பி. நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா நான் இப்ப சாப்பிட ஆரம்பிக்கலாமா? இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. இல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாத. அது சட்டத்துக்கு விரோதமானது. நான் சொல்றத கேளு. அட, அது எந்த மாதிரியான சட்டம்? நீங்க மட்டும் வயிறார சாப்பிடலாம், ஆனா நாங்க சாப்பிட கூடாதா? எங்களுக்கும் இப்ப ரொம்ப பசிக்குது. நாங்க வயிறு நிறைய சாப்பிட போறோம். ஆனா படுபாவி பசங்களா, எந்த நேரத்துல எதனா வாசிக்கிறீங்க? நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாண்டதை மறந்துட்டீங்களா? ஒன்னா சேர்ந்து பனிச்சறுக்கு விளையாடணும், மீனை சுட்டு தின்னோம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எப்படிடா உங்களுக்கு மனசு வந்தது? ஏன்டா எங்களுக்கு இப்படி இருந்து யாத்திரைக்கு வாசிக்கிறீங்க? நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு யார் சொன்னா? நாங்க இருக்கோம்ல. இவங்க வந்தது மீன் சாப்பிடத்தான். சோ நாங்களும் மீன் பிடிக்கிறோம், நீங்களும் மீன் பிடிங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். அப்படியா? நாங்களும் உங்க கூட சேர்ந்து சும்மா விளையாட ஆசைப்படுறோம். இங்க யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களோட நட்பு பாராட்ட ஆசைப்படுவோம். அவங்க இங்க தங்குறதால தான் எங்களுக்கு இந்த நெருப்போட வெப்பம் கிடைக்குது. இந்த நெருப்போட வெப்பம் எங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கு. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து மீனை புடிச்சு சுட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஒன்னா விளையாடலாம். அதுக்கப்புறம் ஒன்னா படுத்து தூங்கலாம். நண்பர்களே, உங்களை விட்டு பிரியோட தப்பா நினைக்காதீங்க. நாங்க அடுத்த வருஷம் வெக்கேஷனுக்கு கண்டிப்பா வருவோம். சந்தோஷமா தான் இருந்தோம். அப்புறமா வாங்க. பாய் பாய். பாய் பாய் என் அருமை நண்பர்களே. பாய் பாய் நண்பர்களே. अरे बड़े भैया, क्या एक्सपेरिमेंट करने में लगे हैं? मेरा गैजेट पे इंटेलिजेंस तैयार है। वो ये इंसान को पहले से ज्यादा इंटेलिजेंट बना देगा। सिर्फ गर्दन में एक चिप लगा के एक्टिवेट करना है। चिप लगाओ, इंटेलिजेंट बन जाओ। चिप हटाओ, वापस नॉर्मल बन जाओ। तो वो चिप मुझे लगा दो, मैं और भी इंटेलिजेंट बनना चाहता हूँ। आ जाओ मोटू, इधर कुर्सी पे बैठो। सहोदरा डॉक्टर झटका में ठीक हूँ, लेकिन और भी ठीक होता अगर आप इस ड्रम की रोटेशन स्पीड 50,000 राउंड पर सेकंड से बढ़ा के 1 लाख राउंड पर सेकंड कर देते तो मुझे 440 वाट की जगह 220 वाट का ही करंट लगता और तकलीफ कम होती है। ओके, कीप इट इन माइंड एंड इंप्रूव नेक्स्ट टाइम। इफ यू नीड एनी हेल्प लेट मी नो। ओके, हेलो, तुम क्या मेरी मदद करोगे? अब तो कोई मैकेनिक ही मेरी मदद कर सकता है। मैं देखता हूँ। डोंट वरी, स्टेप असाइड।
यकीन नहीं हो रहा। बदलो, देखो देखो, मोटू ने मेरी टूटी फूटी कार एकदम नहीं करती। चलो टेस्ट ड्राइव करते हैं। नहीं नहीं, मैं नहीं जाऊंगा टेस्ट ड्राइव पे, तुम ही जाओ। कहाँ नहीं जाओगे? चलो बैठो तुम सब। मैं यही रुक के ऑब्जर्व करूंगा कि ये स्टार्ट ठीक से होती है कि नहीं, ठीक है कि नहीं, और साइलेंसर से धुआं कितना निकल रहा है, उसकी डेंसिटी बराबर है कि नहीं। ओके ओके मोटू साहब, मैं नहीं जानता आपको हुआ क्या है, बट यू आर जीनियस। ओके तब तो सीखोगे, वो देखो सामने अरे वो आता ही होगा। अरे भैया तुम किस गैस का इस्तेमाल करते हो? ये गैस तो बहुत महंगी है। मैं तुम्हें नेचुरल गैस बना के देता हूँ, वो तुम्हें बहुत सस्ती पड़ेगी, क्योंकि वो सिर्फ पेड़ पौधों से बनती है। देखो उसने मुझे नेचुरल गैस बना के दी है। अगर मोटू ने बनाई है तो अभी बंद कर दो इसे, अभी। इस पाइप को चूल्हे से लगा के गैस ऑन करना। तुम्हारा पाइप क्या है कि ज्यादा चौड़ा है, उसको इस्तेमाल करोगे तेज हवा चलने पे आग लगने का खतरा है और सिलेंडर ब्लास्ट होने का खतरा है ना। अरे भाई ये सब पहले नहीं बता सकते थे। अरे मेरी पूरी दुकान ब्लास्ट हो गई। मोटू तुम लोगों की मदद करना चाहता था, उसका इरादा तो अच्छा था। चिंगमा से मिले कि नहीं, जल्दी कुछ करो। यहाँ लोग गाड़ी छोड़ के भाग रहे हैं, पूरा श्रीनगर के बर्बाद होने का खतरा है। 5 मिनट, only 5 minutes में मिसाइल यहाँ श्रीनगर में गिर जाएगा। ओके डैडी, ओह सॉरी। मैं डॉक्टर झटका को ढूंढ रहा था, वो मिल गया है। मैं आपको थोड़ी देर में फोन करता हूँ। क्या हुआ चिंगम सर?
डॉक्टर झटका मैं तुम्हें ढूंढ रहा था। कमिश्नर बबलगम का फोन था। हमारे बगल के शहर सुरसुरीनगर में टेररिस्ट ने मिसाइल छोड़ दिया है। हर तरफ अफरा-तफरी भगदड़ मच गई है। 5 मिनट में मिसाइल वहां टकरा के सब कुछ बर्बाद कर देगा। ये अब कुछ कर सकते हैं। हाँ, वो देखो, वो जा रहा है मिसाइल। मिसाइल जा रहा है, लेकिन मैं क्या कर सकता हूँ यार? उसे कैसे रोकूं? आप उसका डायरेक्शन चेंज कर सकता हूँ। I need electromagnetic waves. आपका वॉकी-टॉकी दीजिए प्लीज। ऊपर जा रहा है। ये तो मौत का चमत्कार है। मिसाइल अब ऊपर जा रहा है। अब वापस घूम रहा है जिस डायरेक्शन से आया था और अब नीचे हमारी तरफ आ रहा है। अब बर्बाद हो जाएंगे। मौत को कुछ करो। लेकिन पहले तोड़ना पड़ेगा। मिसाइल हमारी तरफ ही आ रहा है। बात में निकालूंगा यार। अभी तो सिर्फ एक इलेक्ट्रिक ही उसे कंट्रोल कर सकता है। ओ यार, मैं अभी उसका डायरेक्शन चेंज करता हूँ और ये मार गया। जल्दी से इसे लगाओ। हमारा मोटू वापस आ गया। பாவீங்களா, எனக்கு யாராவது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? अरे मुझे भी नहीं पता। वेरी गुड कनाम, वेरी गुड। இன்னைக்கு நம்ம போட் போறத நம்ம எல்லாரும் காப்பாத்திருக்கோம். इंडिया में लाने सोच मदर इंडिया लाने सोच मोटू जैसा इंटेलिजेंट कोई यार करे दिखाना। பாருங்க நண்பர்களே, இந்த 3 சைக்கிளையும் நான் ஸ்பெஷல் மெக்கானிசம்ல ரெடி பண்ணிருக்கேன். இதுல 10 கீரை செட் பண்ணிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப வேகமா போகும் தெரியுமா? அப்பப்போ நீங்க கீரை மாத்தினாலே போதும். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? இந்த ரேஸ்ல கண்டிப்பா நாங்க ஜெயிச்சே தீருவோம். ஏன்னா இது நம்ம ஊரோட மான பிரச்சனை. ஏன்னா பக்கத்து ஊருக்காரங்களும் இதுல கலந்துக்கிறாங்க. அவங்கள நாம தோக்கடிச்சே ஆகணும். அவன் யார் தெரியுமா? நம்ம ஊரோட சாம்பியன் ரேசர். அவனை இந்த தேதி வரைக்கும் யாராலையும் தோக்கடிக்க முடியல. அவங்க கிடக்கிற வெறுமைய நாம தோக்கடிக்கிறோம். அப்பா, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஆமாம்மா, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். ஜெயிச்சு எனக்கு கிடைக்கிற பணத்துல உன்னை பெரிய டாக்டர் கிட்ட பாப்பேன். ஓகே எவரிபடி, எல்லாரும் ஸ்டார்டிங் லைன்ல போய் நில்லுங்க. ரேஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும். அனைவரையும் மும்மரமா ரேஸ்ல மட்டும் கவனத்தை செலுத்தும்படி கேட்டுக்கிறேன்.
டாக்டர் ஜட்காவும் அப்புறம் நானும் உங்க பின்னாடியே வண்டியில வந்துகிட்டு இருப்போம். அது உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான். ஆல் தி பெஸ்ட். குட் லக். On your marks, get set, go. அந்த குட்ட பையன் ஜான் மோட்டரை ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் சைக்கிள் பறந்துகிட்டு இருக்கு. நாம தான் இங்க சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கோம். அந்த சரியா வளராதவன் மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான் மோட்டோ. அவனை இப்ப நாம எப்படி தடுத்து நிறுத்துறது? ஆமா, இது அந்த சாம்பியன் டைகரோட சைக்கிள் ஆச்சே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பத்துலு, அங்க பாத்தியா டைகர் மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. மேல வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. புர்புரி நகர்ல இருக்க நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. தேங்க் யூ வெரி மச். ஆனா அந்த குட்டையன் ஒரு ஏமாத்துக்காரன். நீ ஒரு சீட்டர் தான். ஜெட் மோட்டார் சைக்கிள்ல ஃபிட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிற ஒரு மோசமானவன். இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு கீழே குதிச்சிடலாம். ரேஸோட ரூல்ஸ்ல அந்த மாதிரி எதுவும் எழுதல. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சைக்கிளை பத்தி இத மட்டும் தான் எழுதிருக்காங்க. சூப்பரான ஸ்போர்ட்ஸ் சைக்கிளை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. என்னோட சைக்கிள் சூப்பர் ஜெட் சைக்கிள். அதை தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பாய் பாய். டாடா மோட்டோ பாத்ரோ, இங்கே நில்லுங்கப்பா. நான் ஜெயிச்சுட்டோ கப்போட உங்களை வந்து பாக்குறேன். இனிமே என்னால சைக்கிளை ஓட்ட முடியாத போல இருக்கு. என் கால்ல அடிபட்டுருச்சு. இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். எப்பாடு பட்டாவது இந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சாக்கணும். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. என்னாச்சுப்பா மோட்டு பத்துலு, நீங்க இங்க இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா. பூசணிக்கா மண்டையா, அந்த குட்ட பையன் ஜான் ரொம்ப சீட்டிங் பண்றான்டா. அவன் நாங்க வர வழியில இந்த மார்பிள்ஸ உருட்டி உருட்டி எங்க சைக்கிள் எல்லாம் கவுத்துட்டான். அது மட்டும் இல்ல, அவனுடைய சைக்கிள் அவன் ஜெட் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதனால வேகமா பறந்துகிட்டு இருக்கான். இப்ப நாங்க ஜெயிக்கணும்னா எங்களுக்கு பூஸ்ட் சாப்பிட்டா தான் முடியும். ஏன்னா சீக்ரெட் ஆஃப் தி பவர் அதுதான். அட ஜான் எக்ஸ்ட்ரா பவரை யூஸ் பண்றான்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கொடுக்கறேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. இந்த டேப்லெட்டை சாப்பிடு. இத சாப்பிட்டா உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும்பா. அப்புறம் மோட்டு, உனக்கு இந்த சமோசா தான் எக்ஸ்ட்ரா பவர். சாப்பிடு. அப்படி பார்த்தா இது கூட ஒரு சீட்டிங் தானே சார்? அவன் சீட்டிங் பண்ணும்போது நீங்க சீட்டிங் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. அதனால நீங்க எப்படியாவது இதுல ஜெயிச்சு டிராஃபிய கையில வாங்குங்க. வேற எதை பத்தி கவலைப்படாதீங்க. சைக்கிள் ரேஸ்ல சைக்கிளை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா ஜான் தன்னோட சைக்கிள்ல ஒரு மோட்டர் செட் பண்ணிட்டான். நாம அவனை நிச்சயமா ஜெயிக்க விடக்கூடாது. இல்ல 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 விடக்கூடாது. ஓகேடா பூசணிக்கா மண்டையா, இந்த இன்னொரு கேப்சூல் தான் இவருக்கு கூட பாவம். இந்த டைகர் தான் அந்த குட்டையனோட சதிக்கு பலியானவர். அப்படியா? இந்த புடி. தேங்க் யூ. இப்போ நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். லெட்ஸ் கோ. வாங்க. ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே. என்ன பண்றது என்ன பண்றது? டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி வைங்க. வெரி குட். நம்மள யாரோ சீட்டிங்
மிஸ் பண்ணிட்டாங்கப்பா. தப்பான ரூட்ல கீழே போய்கிட்டு இருக்கோம். என்னடா இது? டைகர் சொன்னா கேளுங்க, கால்ல அடிபட்டிருக்கு, போகாதீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் இந்த சான்ஸ் இழக்க விரும்பல. நான் ஷார்ட்கட் வழியா ஊருக்குள்ள சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன். மத்தவங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிடுவேன். அங்க பாருங்க, அந்த சரியா சேவிங் பண்ணாதவன் குறுக்கு வழியில போய்கிட்டு இருக்கான். அவனை மடக்கி பிடிக்கணும். அவெல்லாம் ஜெயிச்சிட கூடாது. ஓகே, ரூல்ஸ் படி பார்த்தோம்னா நாம ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு உடனடியா திரும்பி போயாகணும். ஆனா எந்த வழியில போகணும்னு அவங்க யாருமே சொல்லவே இல்ல. நாம இந்த வழியா போலாம். சீக்கிரம் வாங்க, follow me. இப்ப நாம ஒட்டுமொத்த ஊரையும் தாண்டி போய் ஆகணும். இடையில எதுவும் டிராபிக் ஜாம் ஆயிடக்கூடாது. இல்ல மட்டும் அப்படி டிராபிக் வந்தா நம்ம வசமா மாட்டிக்குவோம். பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதாடா? அண்ணியே ஏதாவது ஐடியா சொல்லு. ஆமா, ஓகே மோட்டோ, இப்ப நம்ம டிராபிக் இல்லாத ஒரு வழியில போனோம்னா ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு நம்ம ஊரோட மான பிரச்சனை இது. சரி வா, நீ சொன்ன வழியிலேயே போலாம். ஆனா ஒரு விஷயம், எக்காரணத்தை கொண்டு இந்த போட்டியில நம்ம தோக்கவே கூடாது. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். புரியுதாடா பத்லு? மோட்டு பத்துலவ தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் போல இருக்கே. இவனுக்கு எப்பவுமே தோல்வியை ஒத்துக்க மாட்டானுங்க. ஆனா நான் ஜான் த டான், நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். மோட்டோ, பல ஏரியாக்களை ஜம்ப் பண்ண மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம தப்பிச்சிட்டோம்னா அந்த இடம் வஞ்சிர மோட்டோ, நம்ம ஜெயிச்சிருவோம். இவ்வளவு தாண்டி வந்த நமக்கு இப்ப மட்டும் புதுசா அச்சம் எதுக்கு? ஆனா இந்த பக்கம் போனா லேண்ட் பண்ணுவோமான்னு தெரியல. ஆனா அந்த பக்கம் என்ன நடக்கும்னு தெரியல மோட்டோ. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு. பத்துல மணியா, சீக்கிரம் ஏதாவது செய்டா. நாம இந்த போட்டியில தோக்கவே கூடாது. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். இப்ப நீ இந்த ரேஸ்ல எதுக்காக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற? 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகைக்காகவா, இல்ல நம்ம ஊரோட கௌரவ பிரச்சனையே காப்பாத்துறதுக்காகவா? அப்பா, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. கண்டிப்பா செல்லம், நான் கண்டிப்பா ஜெயிச்சு அந்த பரிசு பணத்துல உன்னை பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அந்த குழந்தையோட சந்தோஷத்துக்காக நாம ஜெயிச்சே ஆகணும் பத்துலு. அது மட்டும் இல்ல, டைகருக்காகவும் ஜெயிச்சே ஆகணும். இதுல மட்டும் நாம தோத்துட்டோம், அப்புறம் நமக்கு அது அசிங்கமாயிடும். ரெண்டு பேருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. நான் கூட இதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் மோட்டோ. இப்ப நம்ம எப்படியாவது ஜெயிக்க ஆகணும். சீக்கிரமா வா மோட்டோ. வந்துட்டோம். மோட்டு பத்துல தான் முதல்ல வந்து செய்திருக்காங்க. அதனால நாங்க அவங்களுக்கு இந்த டிராஃபியை கொடுக்கிறோம். அதோட அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசையும் கொடுக்கிறோம். சாரிடா செல்லம், என்னால ஜெயிக்க முடியலம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். நண்பர்களே, அந்த குட்ட பையன் ஜான் இந்த ரேஸ்ல சீட்டிங் பண்ணான். ரேஸ் போற வழியில அவன் மிகப்பெரிய அநியாயம் பண்ணான். அதனால டைகர் கீழே விழுந்து அவர் கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. அவரால சைக்கிளை சரியாவே ஓட்ட முடியல. இல்லனா இந்த ரேஸ்ல டைகர் தான் முதல்ல வந்திருப்பாரு. அதனால ஒருபடி இந்த பரிசு டைகரை தான் சேரும். மோட்டு பத்லு, தேங்க் யூ வெரி மச். உலகத்துல எல்லாரும் உங்களை மாதிரி இருந்துட்டா உலகமே சொர்க்கமயமாயிடும்.
பப்பி யாரோடது? நடு ரோட்ல விட்டு போயிருக்கீங்களா? ஏதாவது வண்டி கிட்டி ஏறிட்டா என்ன ஆயிருக்கும்? ஹலோ, யாருங்க அது? ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க இந்த நாய்? ஆமா, இங்க யாரையுமே காணோம். ஆமா, இங்க நீ யார்கிட்ட கூவி நிக்கிற மோட்டோ? அநேகமா இந்த பப்பி ஒரு அனாதையா தான் இருக்கணும். அப்படின்னா நாம ஆதரவு கொடுத்துருவோம். ஓஹோ, இன்னில இருந்து இந்த பப்பி அனாதை கிடையாது. இத நம்ம கூட கொண்டு போய் நாமளே வளர்க்கலாம். ஓகே ஓகே, இன்னில இருந்து இவனுக்கு பேரு போசோன்னு வைக்கலாம் மோட்டோ. போசோ. டேய் பூசணிக்கா மண்டையா, என்னடா பண்ற? அட, நான் ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. இதுக்கு பேரு தான் ஜம்போ மிஷின். இப்போ நீ ஒரு சமோசாவை இந்த டேபிள் மேல எடுத்து வை. அது ரொம்ப பெருசா, அதாவது ஜம்போ சைஸ்க்கு மாறிடும் பாரு. நீ ஒரு சின்ன சமோசாவை காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சமோசாவாக்கி சாப்பிடலாம். வயிறு நிறைய சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம். மண்டையா, நல்ல விஷயம் பண்ணிருக்கடா. டேய் பூசணிக்கா மண்டையா, ஒரு சின்ன சமோசாவை காசு கொடுத்து வாங்கிட்டு அதை பெருசாக்கி அதுக்கப்புறம் சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிடும். நான் இதே சாப்பிடுறேன். இனிமே இப்படியே பண்ணு. டாக்டர் சார், நீங்க ஒரு பிரமாதமான மிஷினை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இனிமே இவனுக்கு சமோசாவுக்கு பஞ்சமே இருக்காது. கம்மியா சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல் ஆயிடும். ஏன்னா பெருசு பெருசா சாப்பிடுறான்ல. சாப்பாடு ப்ராப்ளம் என்னமோ சால்வ் ஆயிடும் தான். ஆனா இந்த ப்ராப்ளத்தை என்னையா பண்ணுவீங்க? முட்டிட்டாக பெரியதாக ஆயிடுச்சுக்கோ. ஆஹா, என்ன ஓங்கி எடுத்தா 1 டன் வெயிட் மேல ஏறிடுச்சு. அடடா, அந்த பப்பி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுற போல இருக்கு. நான் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சுக்கிட்டு இருக்கு நண்பா. மரியாதை தெரியாத பையலா இருக்கானே. அடே போசோ. டேய் பூசணிக்கா மண்டையா, அந்த போசோவை ஏன்டா இவ்வளவு பெருசா ஆக்குன? நான் அந்த ஜம்போ மிஷினை உன் சாப்பாட்டை சால்வ் பண்றதுக்காக தான் செஞ்சோம்பா. ஆனா அந்த மிஷின் மனுஷனையும் மிருகத்தையும் பெருசாக்கும்னு இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுப்பா. உண்மைதான். வாடா மண்டையா, போசோவை தேடலாம். ஆஹா, பாக்ஸர் அண்ணாஜி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருக்க. சாரி. டாக்டர் பூசணிக்கா மண்டையா உங்களுக்கு புது கார் வாங்கி தருவாரு. அட வீணா போனவனே, டாகி உன்னோடது, புது காரை நான் வாங்கி தரணுமா? இது என்ன கதை? ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க புதுசா கண்டுபிடிச்ச அந்த மிஷின் தான். ஜம்போ சைஸ் மிஷின். மந்திரிஜி இப்ப அவரோட சிலையை அவரே திறந்து வைப்பாரு. வாங்க, உங்களுக்கு தைரியம் தான் இங்க வந்து பிடிச்சு காட்டுங்க. அடேங்கப்பா, இது எந்த ஒரு டாகி இவ்ளோ பெருசா இருக்கு? அது நாங்க வளர்த்த டாகி தான்.
ஆஹா, இந்த தலைக்கெல்லாம் என்னால காசு கொடுக்க முடியாத ஆளை விடுங்கப்பா சாமி. ஆனா நாய உடனே புடுங்க, அடிக்க தலைய உடைச்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல எனக்கு கார் வாங்கி தரல, அந்த நாயை சும்மா விட மாட்டேன். Stop in the name of law. சிங்கம் சார், அந்த போசோவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவங்க கையில மாட்டினாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சீக்கிரம் வாங்க, காப்பாத்தலாம். இந்த சிங்கம் இங்க இருக்கும்போது நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? வாங்க போலாம். டாகி மரத்துல ஏறாது, ஆனா இந்த போசா நினைச்சா மரத்தை உடைக்க முடியும்ல. ஏய், என்ன ஆச்சு? இனிமே நீ ஓட மாட்டியா? சாரி டாகி, நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன். உன்னோட சைஸை பார்த்து பயந்துதான் நான் இப்படி தலை தெறிக்க ஓடி வந்தேன். சரி ஓகே, நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். எனக்கு உன்னை சேஸ் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம். நான் இப்ப என்னோட பாஸ் மோட்டு பத்திரக்கிட்டே போயிடுறேன். பாய் பாய். போசோ, சீக்கிரமா வந்து இந்த வண்டியில ஏறிக்க. ஜனங்கள்லாம் உன்னை துரத்துக்கிட்டு இருக்காங்க, கொண்டு வாங்க. பூசணிக்கா மண்ணியா, வண்டியா கொஞ்சம் வேகமா ஓடுறா. எல்லாரும் நம்மள துரத்துக்கிட்டு இருக்காங்க. பக்க உடனே நிப்பாட்டுங்க. ஒழுங்கா அந்த டாகிய சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்துங்க. அது மேல அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண போறாங்க. இட்ஸ் an order. வண்டியை நிப்பாட்டுங்க. டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா போசோ, சீக்கிரமா வா, இந்த வண்டிக்கு வா, இந்த வண்டிக்கு வா. போசோ, வந்துரு வந்துரு வந்துரு, சீக்கிரம் வா. அவங்கள சும்மா விட மாட்டேன். நீங்க மட்டும் என் கையில மாட்டீங்க, உங்களை தொலைச்சிருவட்டா. ரக்கா நிப்பாட்டுங்க. ஒழுங்கான டாக்கியை எங்ககிட்ட ஒப்படைச்சு திரும்பி போங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களால அந்த மாதிரி செய்ய முடியாது. நான் இப்ப உங்களை வார்ன் பண்றேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா நீங்க திரும்பி போயிடுங்க, இல்லனா நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். ஒழுங்கா அந்த டாகி எங்ககிட்ட ஒப்படைக்கல, உங்க எல்லாரும் சுக்குனரா சுட்டு போடுவேன். 3 சொல்லும் போது நீங்க ஃபயர் பண்ணுங்க, இல்லனா நான் வந்து சுட்டு போடுவேன். 1 நாங்க எல்லாரும் செத்து போனாலும் சரி, போசோவை உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டோம். ஆமா, பத்துலு, சீக்கிரம் ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா போசோ, எவ்வளவு கோவமா இருக்கிறவங்களே அன்பால மட்டும் தான் சமாதானப்படுத்த முடியும். இந்த உலகத்திலே அன்பால மட்டும் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நீ என்ன பண்ற? நேரா போய் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் இங்க வா. போ. குட் பை போசோ. டேய் பத்துலு மண்டையா, என்ன காரியம்டா பண்ண? அவனை தடுத்து நிறுத்து. அடேங்கப்பா, இவ்வளவு புத்திசாலியான ஒரு டாகியை நான் பார்த்ததே இல்ல. அப்படியே நில்லு மோசோ. மோட்டு பத்துலு மேல ஆணையா சொல்றேன், நில்லு. இந்த டாகி உங்களோட ரொம்ப புத்திசாலியா இருக்குது. இதுதான் எதிர்பார்த்தோம். பாசக்கார பையடா.
அட இந்த டாகி என் மனசுல இடத்த பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்ல டாகி இது. வா புரிஞ்சிருச்சு. மோட்டோ பட்லு கிட்டன்னு உன்னை நான் பிரிச்சுட்டு போறது உனக்கு பிடிக்கல தானே? போப்போ, நான் உன்னை மன்னிச்சுட்டேன்டா நண்பா. இனி மேல நம்ம எல்லாருமே நண்பர்கள் தான். மோட்டு இவனை நாம நம்ம ஊர் ஜூல கொண்டு போய் விட்டுலாம். அப்போ இங்க இருக்கிற மக்களும் பார்க்கலாம், நாமளும் இவனை பாத்துக்க முடியும். அங்க அவனை நல்லா கவனிச்சுக்குவாங்க. யாராவது அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. மோட்டு அண்ணா, கொஞ்ச நேரம் வேலையை நிப்பாட்டுறீங்களா? நான் உங்களுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை குடிச்சிட்டு வேலையை தொடருங்க. ஆனா நீங்க வேறமா, இது நம்ம சோட்டு பயலோட பர்த்டே பார்ட்டி. பலூனை ஊதி எல்லா இடத்துலயும் கட்டிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் டீ காஃபி எல்லாம் சாப்பிடுவோம். ஆமா, பலூனை ஊதி ஊதிய அழகான வாய் வலிக்குது மோட்டு. மோட்டு மாமா, பலூன்ல காத்து நிரப்ப மிஷின் எதுவும் இல்லையா? இந்த மாதிரி மிஷின் இருந்ததுன்னா ஈஸியா பலூன்ல காத்து நிரப்பலாம். நான் ஒருத்தன் இங்க இருக்கும்போது மிஷினுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துருச்சு சொல்லுங்க? இந்தாங்க, இந்த கேப்சூல ஒவ்வொரு பலூன்லயும் போடுங்க. காத்து ஆட்டோமேட்டிக்கா பலூனுக்குள்ள நிரம்பிடும். சரி, எல்லாரும் டீ எடுத்துக்கோங்க. பலூன் ஊதுறதுல இது நல்ல டெக்னிக்கா இருக்குதாப்பா. ஆஹா, எங்க விழுந்தது காணமே. ஆஹா, எல்லாரும் பாருங்க, என்னுடைய பலூன் ரொம்ப பெருசாகுது. அடே மோட்டோ, நீ கூட குண்டாக்கிட்டே இருக்க. ஒருவேளை அந்த மாத்திரை உன்னை முழுங்கிட்டியா என்ன? பூந்தனிக்கா மண்டையா, நீ கண்டுபிடிக்கிறதெல்லாம் இல்லைங்கிறதா நான் போய் முடியுது. ஏதாவது பண்ணி காப்பாத்துறா, சீக்கிரம்டா. இல்லடா. அட மண்ட பையில, நானா விருப்பப்பட்டாடா பறந்துகிட்டு இருக்கேன். என் உடம்பு தானா பறக்குதுடா. ஏதாவது பண்ணி காப்பாத்துக்கடா. அடே மோட்டோ, ஊதன வைத்தா நில்லுடா. டாக்டர் சார், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இத வச்சுதான் கயிறை போட்டோன்னு பிடிக்க சொல்லு. நம்ம இந்த கயிறை பிடிச்சு கீழே இழுக்கலாம். வேற வழியே இல்லை. ஆமா. அடே மோட்டோ, நான் இந்த கயிறை தூக்கி போடுறேன், நீ கெட்டியா பிடிச்சுக்கடா. வேண்டாண்டா, அந்த கம்பி என் மேல பட்டுதுன்னா அப்புறம் என் நிலைமை பார்க்காயா வாயிடும். மோட்டு மாமாவை காப்பாத்துங்க ப்ளீஸ். பத்ரு, வேண்டாண்டா, சொன்னா கேளா. உனக்கு எவ்வளவு தைரியம்டா? கட்டத்தோர மேலேயே ஏறி போவியா? என்ன மன்னிச்சிருங்க அகில இந்திய அகலமா வளர்ந்தோர் சங்க தலைவரே. என்னோட நண்பன் மோட்டோ அங்க வீங்கி போய் பறந்துகிட்டு இருக்கான். அப்படியா? அப்படின்னா நீ அங்கேயே போ. இதெல்லாம் நல்லது இல்லடா. பத்ரு, என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி போறியடா. நான் இங்க இருக்கேன். ஊதன வைத்தா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். தேங்க்யூடா பத்ரு மண்டையா. நான் காத்துல பறந்துகிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிடுவோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை காப்பாத்திட்டேன். பண்டப்பையில நீ எதுக்காக அழுகுற? நான் இப்ப எப்படி கீழே போக போறேன்? நானும் உன் கூட சேர்ந்து எங்க பறந்து போறதுன்னு தெரியாம இல்ல தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? அப்படி பண்ணாத, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. கிச்சு கிச்சு கூட்டுற மாதிரி இருக்கு. வேண்டாம். காக்கா, மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிரு. இந்த மூட்டையோட வயித்துல ஒரு குத்தணும்னு தோணுது. குத்தவா? வேண்டாம் வேண்டாம், குத்தாதே. ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணிராத. அவன் உடம்புல இருந்து காத்து லீக் ஆச்சுன்னா பலூன் மாதிரி தூரமா எங்கேயாவது போய் விழுந்துருவான். அப்பனா எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு, இல்லன்னா நான் குத்திடுவேன். இந்த இத சாப்பிட்டீங்கன்னா நீ அழகா குயில் மாதிரியே கூவ ஆரம்பிச்சிடுவ. நான் பழி வாங்காம விட மாட்டேன். கண்டிப்பா திரும்பி வருவேன்.
திரும்ப வந்து என்னை எப்படி பழி வாங்க போறேன்னு நானும் பாத்துடுறேன். ஓ நோ, ஹெலிகாப்டர் இந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா என்ன ஆகும்? ஏன் அங்க பாத்தியா எவ்வளவு பெரிய பலூன்னு? கிட்ட போய் அதை எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாமா? என்ன காப்பாத்துறா, நீங்களே காப்பாத்துறா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா. வேண்டாம், மரியாதையா போயிடு. வேணாம், அப்புறம் அப்பாயிடும். அட என்னப்பா இது பலூன் சத்தம்லாம் போடுது? அட அது பலூன் இல்லப்பா, உயிரோட இருக்க மனுஷன். மோட்டோ தயவு செஞ்சு நீ இங்கே இரு. நான் போய் ஜட்கா சார் கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா கேட்டு வாங்கிட்டு வரேன். ஜான், மரியாதையா நின்னுடு. நீ இனிமே எங்கேயுமே தப்பிக்க முடியாது. திருடனை பிடிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத காரியம். என்னடா இது, இவ்ளோ பெரிய பலூன்? நாம இது மேல ஏறி பறந்து எங்கேயாவது போலாமே. பேட்டரியில வேலை செய்யற ஃபேன் இது நிச்சயமா நமக்கு உதவி பண்ணும். நீ ஏன் இப்படி இருக்க? எப்படி இந்த மாதிரியான நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ இப்படி பார்க்கதான் அழகா இருக்க. அட பாஸ் பாஸ், சும்மா சொல்லக்கூடாது. பிரமாதமான பஞ்சு டைலாக் சொன்னீங்க. பூவே இல்லாத மாலை, நான் ஒரு அடகாத காலை, அப்படி இப்படின்னு வசனம் பேச நான் இங்க வரல. தப்பிக்கிறதுக்கு வழிய பாரு. காத்தே வர மாட்டேங்குது. ஃபேன் ஸ்பீட அதிகமாக்கலாம். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நின்னெடுக்க. மேல இருக்கிறவ இப்பதான் என் மேல கருணை காட்ட ஆரம்பிச்சிருக்கா. மோட்டு என்கிட்ட உதவி கேட்கிறான் பாத்தியா? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்சு டைலாக் சொன்னீங்க. அடே இதெல்லாம் ஒரு பஞ்சு டைலாக்கடா, கேட்க சகிக்கலடா. மரியாதை ஃப்ரெண்ட் உடம்புல இருந்து எந்திரிச்சு எஸ் ஆயிடுங்க, இல்லனா நீங்க எல்லாம் மிஸ் ஆயிடுவீங்க. பாஸ் வில்லனோட டைலாக்க நாம தானே பேசுவோம், அவன் பேசுறான். வாய மூட, இல்லனா வாய்க்குள்ள பாம் போட்டுருவேன். சாப்பாடு சாப்பிடுறது என்கிட்ட, ஆனா புகழ்றது அவனை பத்தியா? இவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு நாம முதல்ல யோசிச்சாகணும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்சு டைலாக் சொன்னீங்க. டேய் பத்துலோ, இந்த குட்ட பையல அவன் ஆளுங்களை சொல்ல தாங்க முடியலடா, அடிச்சு தோறுறான். டேய் பத்துலோ, என்ன காப்பாத்துறா? டேய் இறங்குங்கடா. இந்த ஜான் உனக்கு இன்னைக்கு அண்ணன் ஆயிட்டானா? உன் உயிர் மேல பயம் வந்துடுச்சுல, பயம் இருக்கணும்டா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். ஆனா பிறந்து வீணா போனவனே, சிரிச்சதெல்லாம் போதுண்டா. முதல்ல என்ன தூக்குங்கடா, இல்லனா நான் பரலோகம் போயிடுவேன். எங்கடா போற? அப்படி வேணா சிக்கன் குட்டிடலாம். அடே வீக்கன வாயினுங்களா, இதெல்லாம் ஒரு வாயடா. போங்கடா. இனிமே இந்த வாயை வச்சுக்கிட்டு யாராவது பஞ்சு டைலாக் பேசுவீங்களா? இது என்னுடைய தொப்படா, இது ஒண்ணும் மைதானம் கிடையாது. ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் சோம்பேறிகளா, கீழே போய் தட்ட போடுங்கடா, இறங்குங்கடா. ஐடியா தட்ட போடாம சாப்பிடுங்கடா, பாசக்கார பையலுங்கடா நீங்க. ஏய் பத்துலு, ஏன் இப்படி செஞ்ச?
உன் நண்பன் மட்டும் பறந்தா பார்த்தாதான் நாங்களும் அவன் கூட சேர்ந்து பறக்கணுமா என்ன? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்ச் டயலாக விடுறா. இப்ப எவனாவது ஊசியை வச்சு நம்மள பஞ்சர் ஆக்கிட போறா. ஏய், அங்க பாருங்க, அது நம்மள மாதிரியே வேஷம் போட்டுட்டு இருக்கிற பெரிய பலூனு. வாங்க நாம போய் அதை வெடிக்க வச்சிடலாம். ஆகாசத்துல இருந்து விழுந்த உடனே நான் செத்துட்டேன்னு நினைச்சேன். இங்கதான் வந்து விழுந்தனா? சரி சரி, குத்தவா குத்தவா. ஏய் வேண்டாம் வேண்டாம், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் நண்பனை நீ அந்த மாதிரி எல்லாம் கொத்தாத. இந்த வாட்டி நீ சொல்ற பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். மோட்டு பத்துல தேங்க்யூ வெரி மச். திருட்டு போன பொருளோட நீங்க 2 பேரும் திருடங்களையும் சேர்த்து பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களோட உதவியோட நான் உங்களை ஆகாயத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்.